சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தான். இது ஒரு சில நாளைக்கு முன்னாடியே ரொம்ப வைரலா இருந்தது. ரஷ்யா, உக்ரைன் இந்த மீடியாக்கள்லாம் அந்த சோசியல் மீடியால ட்விட்டர் இது போல இடங்கள்லாம் ரொம்ப வைரலா இருந்துட்டு இருந்தது. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, இவரோட இளம் வயதுல ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு இந்த ரஷ்யால ஆன்டி உக்ரைன் பத்தி சில ஆளுங்கலாம் பேசிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் சுத்த பொய்யுங்க, ஃப்ராடு. நான் ரஷ்யால இருக்கேன். இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படிங்கிறது போல ரஷ்யாக்கே அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு, இப்ப ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாவே வந்து பாத்தீங்கன்னா, இப்படி பண்ணிட்டீங்களே தலைவரே அப்படிங்கிறது போல பலரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இது நான் பேச வேணாம் அப்படின்னு நினைச்சு அந்த டைம்ல விட்டுட்டேன். இப்ப ஏன் நான் இது பேசுறேன்னா, உக்ரைன்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள். அத நம்ம பாக்க அதுவும் ஒரு விஷயத்துல என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. எப்படியுமாப்பா பண்ணுவீங்க ஒரு நாட்டுல அப்படிங்கிறது போலலாம் வர ஆரம்பிச்சுச்சு. அதுவும் அடுத்தது சைடுல இன்னொரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். சேம் உக்ரைனோட மீடியாக்கள்ல பேசும்போது கிராவ்லர்கான் பேர் கொஞ்சம் கரெக்டா வரல. இது கொஞ்சம் பிரபலமான பேருப்பா அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. ஆனா எனக்கு இது பேர் வாயில வரல. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோல இருக்கிறாருல அவர் தான். இவர் வந்து எக்கனாமிஸ்ட். இந்த உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கறத சொல்றாங்க. இவர் தரப்புல இருந்து என்னன்னா, என்னதான் அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட ஃப்ரோசன் அசெட்ல இருந்து என்னென்னலாம் பண்ணி கொடுத்தாலும் உக்ரைன் சீக்கிரமா புவர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அவர் கொஞ்சம் நாசூக்கான வார்த்தையில சொல்லியிருந்தாரு. நான் கொஞ்சம் இன்டீசென்ட்டா சொல்லிடுறேன், அவ்வளவுதான். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். உக்ரைன் வந்து புவர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நம்மளோட எக்கனாமி அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கறத அவரோட சைடுல இருக்கிற தரப்புகளை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சைடுல இமேஜஸ் லோட் ஆயிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தங்கங்கள் இருக்கு இல்லையா, தங்க கட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட்ல வச்சு பெண்கள் நார்மலா போலாண்டுக்கு போற மாதிரி போயிருந்துக்கிறாங்க. பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் செக்ல டைம்ல சும்மா அப்படி இப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கும்போது யதார்த்தமா பார்க்கும்போது ஹேண்ட் ரெஸ்ட்ல ரொம்ப சேஃபா பதுக்கி வச்சிருக்கக்கூடிய தங்கங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா என்னால அதை புரிஞ்சுக்க முடியல என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஒன்லி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு போல இருக்கு. இந்த வரக்கூடிய வருமானம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்க இருந்த ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உக்ரைனியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இதுல அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து பே பண்ண முடியும் போல இருக்குது. அந்த அக்கௌண்ட்ல இருந்து இங்க இருக்கிறவங்கள இவங்களோட பணத்தை எல்லாத்தையும் டைரக்டா அதுக்கு டொனேட் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்களாமா. ஸோ பெருமளவுல பணங்கள்லாம் வந்து அங்க இருக்கிற உக்ரைனியன்ஸ்க்கு இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி போயிருது. அந்த ஒன்லி ஃபேன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு அது எக்ஸாக்டா புரியல. என்ன எதுக்காக அது பண்றாங்க அப்படிங்க தெரியல. மேபி நான் கேட்டிருக்கேன். சொன்னாங்க அப்படின்னா யாராவது இது அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஊழல்ங்கிறது உக்ரைன்ல இந்த அளவுக்குமா இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த தங்க கட்டிகள்ல எங்கிருந்து வந்ததுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் எது எப்படியோ இந்த தங்கம் பறிமுதல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோங்கிறாங்க. 60 பார்ஸ் கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. எப்படிதான் இது போல செய்ய மனசு வருதோ தெரியல. சரி ஓகே, அவங்க சம்பாரிச்ச பணத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா என்னமோ நம்மளுக்கு தெரியாது இல்லையா. சரி ஓகே, பணக்காரங்களா கூட இருக்கலாம். உக்ரைன் விட்டு ஓடலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கூட பண்றாங்களா இருக்கு. இது கூட விட்டுறலாம். அடுத்த ஒரு ஊழல் நீங்களே உங்களால ஜீர்ணிச்சுக்க முடியுதா இது அப்படிங்கறது போல யோசிங்க. சைட்ல ஒரு நபரை புடிச்சுக்கிறாங்க. சில முக்கியமான நபர்கள்ன்றாங்க. அதுல எப்போ பேரே வராது. அது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். அது உலகத்துல எங்கேயுமே விதிவிலக்கு இல்ல. அதுல சில நபர்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு காட்டுவாங்க. மத்த நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரும் வராது, ஒண்ணும் வராது. இப்போ இந்த முக்கியமான நபர், இப்ப இவரை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்றது மட்டும் சொல்றேன். என்னால அது சொல்லவே முடியல. ஃபர்ஸ்ட் இந்த உக்ரைன்ல வந்து இறந்திருப்பாங்க தெரியுங்களா வீரர்கள் ஃப்ரண்ட் லைன்ல. இப்ப அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்றதுக்காக போகக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் இவரு. அதுவும் உக்ரைனோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு அதைத்தான் நான் சொன்னேன். மறைக்கிறாங்க அப்படிங்கிறது போல இல்ல. இந்த ஃபாரன்சிக் நபர்லாம் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றதுன்னா இறந்து போன உக்ரைனோட வீரர்கள் கிட்ட இருந்து சில பல பொருட்கள்லாம் இருக்கும். நார்மலா அவரோட டேக் இது போலலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இவங்க போனு மத்தபடி மிக முக்கியமான பொருட்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி உறவினர்கள் கிட்ட கொடுத்துடணும். ஆனா இதெல்லாம் என்ன செய்யறது, கணக்கே காட்டுறது கிடையாது இல்லையா. உக்ரைன்ல எவ்வளவு நபர்கள் இறந்திருக்காங்க அப்படின்ற கணக்கெல்லாம் இல்லாததுனால இவங்க சௌரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்த வீரர்கிட்ட இருந்து போனு லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு அந்த சிம் கார்டு வச்சு ஏடிஎம் கார்டு இது போல பலதும் இருக்கு இல்லையா, அதை வச்சு பணங்கள் எல்லாத்தையும் எடுத்துறது. பேங்க்ல கடன் வாங்கி அந்த இறந்த வீரர் மேல கடன் வாங்கி பணத்தை எடுத்துக்கிறது. இது போல பல வகையான கொள்ளைகள் செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சிருந்துக்கிறாங்க. இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எத்தனை நாட்களா நடக்குதுங்க உக்ரைன்ல. இதெல்லாம் லேஸ்பட்ட வேலையே கிடையாது. இவங்க சொல்ற கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது போல பணத்தை கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க.
அதாவது பணம், இந்த லோன் வாங்குறது, பணத்தை வித்ட்ரா பண்றது, இது போல விஷயங்கள். இது போக அங்க பொருட்கள்லாம் ரெக்கவர் பண்ணியிருப்பாங்களா? அதெல்லாம் என்னென்ன? எத்தனை பேர் இதுல ஈடுபட்டிருக்காங்க? எத்தனை இடங்கள்ல நடந்திருக்குன்னு தெரியல. இப்பதான் உக்ரைன்ல வந்து சில பல விஷயங்கள் வெளிய வருது. உக்ரைனோட வீரர்களை கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பிடிச்சிட்டு போறது, அடிச்சு வம்படையா இழுத்துட்டு போறாங்க. பயிற்சி குடுக்கறது இல்ல. பயிற்சி குடுக்காம களத்துல கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு போற சண்டை பிடிக்க முடியலன்னா அடிக்கிறது. கொடுமைப்படுத்தி பாவம் அவங்க நின்னு சித்திரவதை அனுபவிச்சு எதிரில வேற ரஷ்யா வீரர்களோட சண்டைய பிடிக்க வேண்டியதா இருக்கு. சரி ஓகே செத்துதான் போயிட்டான்னு பார்த்தா, செத்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்கு இப்படி கடனை வாங்கி குடுத்துட்டு இருந்தாங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படிங்கிறது தெரியல. உக்ரைனோட அரசாங்கம், அதுவும் என் தலைவனான ஜெலன்ஸ்கி அவர்கள் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவெடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இதுக்கு மேல இத பத்தி பேசாம அப்படியே நம்ம செய்திகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற விஷயங்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து அப்படியே ரஷ்யா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, ரஷ்யாவோட எஃப்எஸ்பி இருக்கிறாங்க இல்லையா? திரும்பவும் தீவிரவாதிகள கையங்களவுமா புடிச்சுக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சுக்கிறாங்க. இவங்க யக்கேந்த்ராபுக்கா பேர் கொஞ்சம் காட்டவில்ல. நான் சைடுல காட்டுறேன். சோ இந்த பகுதியில வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதிகமா மக்கள் வாழக்கூடிய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்குதான்னா, அந்த இடத்துல போய் ஒரு தீவிரவாத தாக்குதல் பண்ணலான்றதுக்காக பயிற்சி குடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. சோ அது தெரிஞ்சுக்கிட்டதுனால ரஷ்ய தரப்பு வந்து புடிச்சுட்டாங்க. அதாவது இவங்க கூட தேவையில்லன்னு தோணுது. அந்த செய்திய கேட்கும்போது என்னால அது பேசவே முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால தான் கொஞ்சம் திக்கி திக்கி பேசியிருப்பேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எனக்கு அது முதல்ல பேசவே முடியல ஃபர்ஸ்ட். இப்படிலாமா இருப்பாங்க ஊர்ல, உலகத்துல ஆளுங்க அப்படிங்கிறது போல. சரி ஓகே நம்ம செய்திகளுக்கு வருவோம். சோ இந்த தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணலாம், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடத்திடலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சிருக்காங்க. எஃப்எஸ்பி வந்து கைங்களமா புடிச்சுட்டாங்க. இது அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு ரஷ்யால. செகண்ட் டைம் நடந்திருக்கு. அ இதே அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா, அதே போல தீவிரவாத தாக்குதல் தான். இதுக்கு வேற பெட்ரோல் ஊத்தி விட்டுருந்தாங்க. ஐசிஸ் என்னங்க ஆயில் துருக்கிக்கு விக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இப்போ இது போல தீவிரவாத தாக்குதல் உலகத்துல ரொம்ப அதிக அளவுல அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படி? ரஷ்யா வந்து அந்த பகுதியில இருந்து போன உடனே ஐசிஸ் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா? அப்ப ரஷ்யா தான் வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்களா? அப்ப அமெரிக்கா ஒண்ணும் இல்லையா? அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து வேணும்னே தூண்டி விடுறதுக்காக சிலர்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போல சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்ப்போம். கட்டுப்படுத்த முடியல. அது போல தீவிரவாத தாக்குதல்கள்லாம் கட்டுப்படுத்த முடியல. அது இப்ப இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைனா மிக பெரும் சிக்கல் அந்தந்த நாடுகளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்ல. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். எப்படி நாடுகள் இத கையாள போறாங்க அப்படிங்கிறது போல. எல்லா நாடுக்குமே பிரச்சனை தான். இன்க்ளூடிங் நம்மளுக்கும் மிக பெரும் பிரச்சனை தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஏன்னா, இந்த ஐசிஸ் இருக்காங்க இல்லையா? இவங்க அதாவது இந்த பஷர் அல் ஆசாத் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா சிவில் வார் நடந்தது அந்த டைம்ல. இப்ப சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது இப்ப நடந்தது கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இது நரகத்தின் பீரங்கி அது பேர் எனக்கு கொஞ்சம் கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. அ ஏன்னா அரபிக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல. இது நரகத்தின் பீரங்கி அப்படிங்கிற போல சொல்லுவாங்க. இத வந்து வீட்லயே செய்யக்கூடிய ஒரு பீரங்கி. இது எப்படின்னா கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி பண்றதுலாம் சொல்லியிருந்தாங்க. அது வேணாம். கேஸ் சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா, மாடிஃபை பண்ணி ஒரு மிசைலா இது மட்டும் போய் விழுந்ததுன்னா, மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். பஷர் அல் ஆசாத் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா சிரியால இது போல மிலிட்டன்ட்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டிருந்தது. இப்ப ஏன் நான் இத சொல்றேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முன்னாடி இருந்த ஆயுதங்கள். ஏன் இத நான் இப்ப சொல்றேன்னா, இந்த டிடிபி இருக்கிறாங்க இல்லையா? இந்த பாகிஸ்தானுக்கு எதிர்த்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க பெருமளவுல இது போல விஷயங்கள பயன்படுத்துறாங்க. கேஸுக்கே பஞ்சம். எப்படி இது போல செய்றாங்க? சரி என்னமோ. இப்போ அது போல செய்றாங்க அப்படின்னா, வீட்ல இருந்தே ட்ரோன்கள் இது போலலாம் செய்றாங்கன்னா, அவங்க தீவிரவாதிகள்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் குண்டு வைக்கிறது மட்டும் இல்ல, மிக பெரும் சேதங்கள நாட்டோட எல்லை பகுதிகள்ல ஏற்படுத்திருவாங்க. ராணுவ வீரர்களுக்கு ஏற்படுத்திருவாங்க. இதெல்லாம் கையாளக்கூடிய விதம் வந்து இது எப்படி வீட்ல இருக்கக்கூடிய நார்மலா பொருள் வச்சு செய்றாங்கன்னா, இது எப்படிதான் தடுக்குறது அப்படிங்கிறது தெரியல. இந்த தீவிரவாத தாக்குதல்ங்கிறது யோசிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுத்து எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிச்சு வச்சாங்கன்னா பரவால்ல. இல்ல இது போல கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கான வீரியமா அவங்க வளர ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய உண்மை. அடுத்தது நம்மளோட அண்டையான பங்களாதேஷ். நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் இல்லையா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுன்னு சொல்லிட்டு வருஷ தொடக்கத்துல இது போல நடக்கும். பிரிசனர்ஸ மாத்தி மாத்தி பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்லயும் நடந்திருக்கு. பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா 95 இந்திய மீனவர்கள வந்து பாத்தீங்கன்னா விடுவிச்சிருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 90 பங்களாதேஷ் மீனவர்கள வந்து பாத்தீங்கன்னா விடுவிச்சிருக்கோம். இது இந்த நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. அண்டை நாடுகள் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தைகளா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது பூனேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க நோ யுவர் ஆர்மி அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு கீழ வந்து இது போல ஆர்மி எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல ரோபோடாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பார்த்து கண்கொள்ளா காட்சிய பார்த்திருக்காங்க. நம்மகிட்டயும் ரோபோடாக்ஸ் இருக்கு. சூப்பரா வேலை செய்யுது.
நான் சமீப காலமா இந்த ரஷ்யா யூஸ் பண்றாங்க பார்த்துட்டு இருக்கோம், சீனா யூஸ் பண்றாங்க பார்த்துட்டு இருக்கோம், ஒரே டென்ஷனா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப நம்மளோட இந்திய வீரர்களும் யூஸ் பண்றாங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இந்த ரோபோடாக்ஸ் பெருமளவுல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராணுவத்துல இண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. ரோபோக்கள் இல்லாத வார் அப்படிங்கிறது இதுக்கு மேல இருக்க போறதுல இது ஒரு புது எரா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பல நாடுகளும் இதை இண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புது எராக்குள்ள நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது அப்படியே இந்த லெபனான் கிட்ட வந்துடலாம். ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து எல்லாத்தையும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இந்த பிராந்தியத்துல குறை இல்லாம. அதுவும் எதுக்கு சிரியால ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு, அங்க ஏன் திரும்பி திரும்பி அடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. கேட்டோம்னா ஈரானோட படை வீரர்கள் அங்க இருக்கலாம், ஈரானோட ப்ராக்சிஸ் அங்க இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாக்குதல் பண்ணிருக்கான். அது ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இது போல முக்கியமான பகுதிகளா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதே போல வந்து லெபனான்லயும் அதுவும் ஹெச்டிஎஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது இப்ப புதுசா வந்து ஆட்சியை பிடிச்சாங்க இல்லையா, அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச மற்ற சோர்சஸ் வச்சு கிளாரிஃபை பண்ணும்போது ஃப்ரீ சிரியன் ஆர்மி அப்படிங்கிறது போல வருது. இதை நம்ம பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். ஃப்ரீ சிரியன் ஆர்மிங்கிறது டைரக்டா அமெரிக்காவால அங்கீகரிக்கப்பட்ட அமெரிக்கா வந்து உதவக்கூடிய ஒரு அமைப்புனா ஃப்ரீ சிரியன் ஆர்மி. ஸோ அவங்க வேற, சிரியன் நேஷனல் ஆர்மிங்கிறது வேற. அவங்க டைரக்டா துருக்கி வந்து உதவி பண்றாங்க. ஏன் இந்த எஸ்டிஎஃப் இருக்கிறாங்க இல்லையா குருதின மக்கள் அப்படின்னா, துருக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒய்பிஜி பிகேகே இவங்கள தீவிரவாத அமைப்பு, அமெரிக்காவும் அவங்கள தீவிரவாத அமைப்புன்னு தான் கன்சிடர் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திரும்பி லெபனான்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அது பெல்பக் பகுதியெல்லாம் பயங்கரமான தாக்குதல் நடக்குது. ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்ட மாறி மாறி சுட்டிருக்காங்க அப்படிங்கிற போல வீடியோ பதிவு எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை கூட நம்ம பார்த்திருந்தோம் சில பகுதி ஒரு 2-3 பதிவுக்கு முன்னாடி. இப்போ அதே லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவோட சீஃப் இருக்கிறார் இல்லையா நியம் குசேம் அவர்கள், அவர் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு வார்னிங்கா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, எங்களோட பொறுமை அமைதிங்கிறதுலாம் இந்த ட்ரூஸ் போட்டிருக்கல 60 நாள், அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க இலக்க வச்சிருவாங்க போல தெரியுது அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா இவர் தரப்புல இருந்து வந்திருக்கு. மேபி அமெரிக்காவோட பேக்கடு படையும் இஸ்ரேலும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சில பல முக்கியமான பகுதிகளை லெபனான்லயும் பஃபர் ஜோனுக்காக, அதாவது எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பஃபர் ஜோன் ஆபரேஷன் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மிக முக்கியமான ஐஸ்லாம் நம்ம கட்பாட்டில் எடுத்துக்கலாம்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மேபி ஹிஸ்புல்லா கிட்ட இருந்து இப்ப இது போல ஒரு செய்திகள் வந்திருக்கு. ஸோ பாப்பா என்ன பண்ண போறாங்க, இஸ்ரேல் அமைதியா இருக்க போறாங்களா இல்ல திரும்பவும் தாக்குதல் பண்ண போறாங்களா அப்படிங்கிறதுல என்ன எதுன்றது பார்த்துலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.